பதவியேற்பு விழா இல்லப்பா நீ கேட்ட 118 இல்ல 234 குடுன்னு கேட்க முடியாது அரலேக்கரால. நோ அதர் ஆப்ஷன் டு இன்வைட். அந்த இன்வைட் வந்துரும். இவர் போய் அங்க முடிக்கிறதுக்குள்ள டைப்பா இருக்கும். அகில இந்திய ராகுல் காந்தி வர வேண்டி இருக்கும். அவருடைய இதெல்லாம் கன்வீனியன்ஸ் கேட்கணும். இப்ப சிபிஐ சிபிஎம் அவங்க அகில இந்திய செயலாளர் ராஜா இப்போ தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் வரான்னு நினைக்கலாம். பேபி எம்ஏ பேபி கேரளாக்காரர் தான் சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி. விசிக தலைவர் இங்கே இருக்காரு. சோ கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் முன்னிலையில் அவர் பதவியேற்பு மக்கள் முன்னிலையில எடுக்கலாம் நினைக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பதவியேற்பு விழா கிடைச்ச தகவல் என்னன்னா, இன்னைக்கு சாயந்தரம் திரும்ப வித் லிஸ்ட் அவர் கேட்டார் இல்லையா, இந்தப்பா நீ கேட்ட 118 போயிட்டு இருக்காரு. அதான் போய் குடுத்துட்டு வந்தாருன்னா அநேகமா இனிமேல் இல்ல 234 குடுன்னு கேட்க முடியாது அரலேக்கரால. நோ அதர் ஆப்ஷன் டு இன்வைட். அந்த இன்வைட் வந்துரும் நினைக்கிறேன். இவர் போய் அங்க முடிக்கிறதுக்குள்ள டைப்பா இருக்கும். லெட்டர் வாங்கின்னு வருவாரு. அப்புறம் இட் இஸ் பாலிஸ் இந்த விஜய் ஸ்போர்ட். விஜய் தீர்மானிக்கணும் எந்த இடத்துல என்னைக்கு டைம் கொடுக்கலாமா இல்ல உடனடியா. ஏற்கனவே பாதி வேலைங்க நடந்து நிறுத்தி இருக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல. அதெல்லாம் இன்னைக்கு தொடங்கி நடத்துவாங்க. அதுக்கு அவகாசம் வேணும் இல்லையா, கொஞ்சம் பேராவது வரணும் இல்லையா. தமிழ்நாடு பல நூக்கன் கார்னர்ல இருந்து வர வேண்டி இருக்கும். அப்ப அதனால இட் இஸ் நவ் விஜய் ஹஸ் டு டிசைட் வென் டு டேக். அகில இந்திய ராகுல் காந்தி வர வேண்டி இருக்கும். அவருடைய இதெல்லாம் கன்வீனியன்ஸ் கேட்கணும். இப்ப சிபிஐ சிபிஎம் அவங்க அகில இந்திய செயலாளர் ராஜா இப்போ தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் வரான்னு நினைக்கலாம். பேபி எம்ஏ பேபி கேரளாக்காரர் தான் சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி. அப்ப விசிக தலைவர் இங்கே இருக்காரு. சோ கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் முன்னிலையில் அவர் பதவியேற்பு மக்கள் முன்னிலையில எடுக்கலாம் நினைக்கலாம். எனக்கு தெரியாது வாட் இஸ் இன் ஹிஸ் மைண்ட். பிகாஸ் அவங்க கட்சி முடிவு அது, அவங்க எடுப்பாங்க. பட் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது அந்த தீர்மானம் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டத்துல 2 தீர்மானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காங்கிரஸ் முதுகுல குத்திட்டாங்க, துரோகம். ஒண்ணு ஸ்டாலினுக்கு முழு அதிகாரம், அவர் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அதிகாரம். 3வது என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்போது நிலவுகிற ஒரு அரசியல் சூழலை கணக்கிட்டு நிலையான ஆட்சியை ஏற்படுத்தவும், இவங்க நிலையான ஆட்சியை ஏற்படுத்தவும், அதே போல கம்யூனல் போர்சஸ் மதவாத சக்திகள் வலுப்பெறாமல் தடுக்கவும். இதான் இதுல இருக்கிற முரணே. என்னன்னா, இதுக்கெல்லாம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முயற்சி பண்றாங்க பாருங்க. நேத்து வரைக்கும் அதிமுக என்பது அமித்ஷா திமுக, அடிமை திமுக எல்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு அவங்க ஆசை வெட்கம் மரியாதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. ஆசை வெட்கம் மரியாதுன்னு பாருங்க, ஒரே 24 மணி நேரத்துல டோட்டலி தே காட் எக்ஸ்போஸ் பிஃபோர் த பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களிடையே அம்பலப்பட்டு போயிட்டாங்க. எனக்கு இது மக்கள் தீர்ப்பா மதிக்க மாட்டாங்களா? ஊர்ல போன பேசுறாங்க எல்லாரும் சொல்ல அநியாயமா இருக்குது. ஒரு ஆள் மக்கள் அவருக்கு 4 சீட்டு குறைவா இருக்குது, ரைட். ஆனா இதுல ஆளுநர் இருக்காரு பாருங்க, அர்லேக்கர். அவர் கோவா பாஜக தலைவரா இருந்தவரு. அவரை பிக் பண்ணி தான் இங்க தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜா போட்டிருக்காங்க. அவர் ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்னரே இல்ல. RN ரவி வெஸ்ட் பெங்காலுக்கு டிரான்ஸ்பர் ஆனதால காலியா இருக்கு. அண்டை மாநில கேரளாவுக்கு தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அர்லேக்கரை. அவருக்கு இப்ப இந்த பொறுப்பு போட்டு அடிஷனல் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சோ அவர் பாருங்க, அரசியல் சாசனத்திலே இல்லாத மாதிரி அவர் என்ன செய்யணும்னா, அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத போது கடைபிடிக்க வேண்டிய வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் யார் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதிகபட்ச எம்எல்ஏக்களை கொண்ட கட்சி, அதுக்கு மெஜாரிட்டி இல்லாம இருக்கலாம், அதுக்குதான் பிரியாரிட்டி கொடுத்து, ஆக்சுவலா அவங்க உரிமை கோர்றதெல்லாம் இல்ல, கவர்னர் ஷுட் இன்வைட் தம் டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட். இவர் அழைப்பு விடுக்கணும்,
ஆனா இவர் என்ன பண்றாரு, அவங்க வந்து எங்களுக்கு உரிமை கோர்றாங்க, நாங்க வந்து ஆட்சி அமைக்க எங்களை அனுமதிங்கன்னு. இன்று போய் நாளை வாண்டாரு. அப்புறம் மறுநாள் அவரே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 118 பேர் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். ஏயா ராஜ்பவனா சட்டமன்றம்? சட்டமன்றத்துல ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லுங்க, 2 வாரம் அவகாசம் கொடுங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அவரை கேட்கவே கேட்காதீங்க, முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்ல. வாட் எவர் ஃபாலோட் இன் இந்தியா, என்ன கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கோ அதை செய்யணும். ஆனா இந்த அர்லேக்கர் RSS ஆச்சா, ட்ரெயின்டு பிஜேபி லீடர். அதனால மேல என்ன சொல்றாங்களோ, ஆளுநர் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அரசியல் சாசனத்துல விருப்பு வெறுப்பு இல்லாம நடந்துக்கணும், ஜட்ஜி மாதிரி. ஆனா இன்னைக்கு ஆளுநர்கள் எல்லாருமே RSS ஆட்கள், பாஜக அரசியல்வாதிகள் என்பதால் அவங்க மேல என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யறாங்க. அவங்க ரூல் புக்கே பாக்குறது இல்ல. அப்ப இன்னைக்கு ஆளுநர் ஆர்லேக்கர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு தாமதப்படுத்தினார். 118 காட்டு, அப்புறம் காட்டிட்டா நீ எதுக்கு, சட்டமன்றம் எதுக்கு? அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் தாமதப்படுத்தினார். இந்த தாமதப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்பதான் இவங்க செட்டில் ஆவாங்க. திமுக அதிமுக எல்லாம் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அவங்க அலையன்ஸ் பேசி இதெல்லாம். இதுல கேட் அவுட் ஆஃப் த பேக் எங்க வந்ததுன்னா, நேத்து ரிபப்ளிக் டிவிக்கு, ஆங்கில டிவிக்கு பேட்டி கொடுத்தார் ஆர்லேக்கர். அதுல அவர் சொல்றாரு, நான் ஒன்னும் தடுக்கலையே, 118 காட்டும், இந்த பக்கம் 118 லிஸ்ட கொடுக்கட்டும், அந்த பக்கம் நான் அவருக்கு திறந்து விடுறேன்றாரு. Who are you? You are not the judge. People of Tamil Nadu are the judges. They have given green signal for Vijay. ஆட்சி மாற்றம் நடக்கணும், இருக்கிற திமுக ஆட்சி தூக்கி எறியப்படணும், எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திமுக அதுக்கு கூட லாய்க்கு எல்லாம், ஆகவே அதை தூக்கி போடணும்னு சொல்லி போத் ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதிராக கொடுத்த மக்கள் தீர்ப்பை இவர் மறந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அடுத்தது வந்து திமுக அதிமுக வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ்ல வந்தா நான் அவங்களையும் கூப்பிடுவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குதுங்க. அதாவது வேலையே பயிரை மேயிற மாதிரி கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டியவங்க, அரசியல் சாசனத்தை மதித்து நடத்த வேண்டியவர்களே, ஆளுநர்களே இப்படிப்பட்ட அக்கிரமத்தை பண்றாங்கன்னா, நல்ல வேலையா சிபிஐ சிபிஎம் அகில இந்திய தலைமைகள் உடனடியாக சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் ராங். விஜய் அவர்களுக்கு அவர் வந்து பதவி பிரமாணம் செய்யணும், அவர் கேட்ட அவகாசத்தை 2 வீக்ஸ் கொடுத்துருக்கணும், அது கொடுக்காம இருக்கு. அப்பவே எனக்கு தெரியும் இடதுசாரிகள் சரியான நிலையில தான் இருக்காங்க. ஆனா பட் ஸ்டாலின் ட்ரை டு சேஞ்ச் தேர் ஸ்டாண்ட். அவங்க தலைமை சொன்னா கூட நீங்க நம்ம கூட்டணி. ஆனா ஒண்ணு சொல்றேன் நானு, இடதுசாரிகளுக்கு வந்து தர்ம சங்கடமான நிலைமை தான். ஏன்னா அவங்க எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில ஓட்ட வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க எம்பிக்கள் திமுக கூட்டணியில ஓட்ட வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அந்த சைடையும் பார்க்கணும், எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அவங்க எல்லாம் தர்ம சங்கடமா இருக்கும். தர்ம சங்கடம் என்னன்னா, திமுகவை விட அதிகமா திட்டி இருக்காரு விஜய், திமுகவை விட படு கேவலமா பேசிட்டு இன்னைக்கு வந்து நாங்க தனிப்பட்ட முறையில விஜய் பேச RSS அனுப்பிச்ச ஆளுன்னு சொன்னா என்னங்க பாருங்க. விஜய் இஸ் எ கிரேட் மேன், நோபல் மேன், ஆனஸ்ட் மேன். அவ்வளவு பதவி வருமா வராதான்னு சிக்கல் இருந்த போது கூட எவ்வளவு பேர் அவருக்கு அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க. ஏங்க அதிமுக எடப்பாடி சொல்லிட்டு வந்தாருல நேத்து பாண்டிச்சேரியில பதுங்கி இருக்கிற எம்எல்ஏங்களை பார்த்து, வேற வழி இல்லைங்க, யார் போன் எடுத்துடக்கூடாது, குறிப்பா தாவேக போன் எடுக்கவே கூடாது அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்ல, வேற வழியே இல்லைங்க, விஜய் நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆவாருங்க, நம்ம கிட்ட வர்றதை தவிர அவருக்கு வழி இல்லைங்க. அப்புறம் நம்ம தாங்க நம்ம வைக்கிற சட்டம் தாங்கன்னு பேசிட்டு வந்துட்டாரு அவரு. இப்ப என்ன பொறுத்தவரையிலங்க, அதிமுக வந்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறது என்பது ரொம்ப, அதாவது இர்ரேஷனல், இல்லாஜிக்கல், அன்ஜஸ்டிஃபைடுங்க. அவங்க எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்திருக்காங்க. போன முறை 66 இருந்தாங்க, இந்த வாட்டி வந்து 47 ஆக்கி இருக்காங்க, 19 பேரை குறைச்சிருக்காங்க, ஒரு 110 தொகுதியில 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுருக்காங்க வாக்காளர்கள். இதெல்லாம் நீங்க வந்து கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டீங்களா? தோல் என்ன திக் ஸ்கின்டா? தோல் நமக்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்குது இல்ல சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அப்போ அரசியல்ல வந்துட்டா அதிகாரத்துக்காக எதையும் செய்வோம்னா இது ரொம்ப தப்பான விஷயம்.
சோ இன்னும் வேற நீங்க யாரெல்லாம் கேட்ட வந்து கேள்வி சேருவாங்க சார்? இன்னும் வேற யாரெல்லாம் வந்து சேர போறாங்க இப்ப விஜயோட இல்ல, எனக்கு கிடைக்கிற தகவல் வந்து இடதுசாரிகள் விசிக அந்த 6 என் பிளாக்கா வந்துரும். அது வந்தாலே கதை முடிஞ்சதுங்க. அது இல்லாம பிரேமலதாவும் நாக்கிங் த டோர்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்தது வந்து நம்ம அமமுகல இருந்து ஒருத்தர் மன்னார்குடியில அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தோக்கடிச்சார் இல்லையா, காமராஜ். அவரும் வந்துட்டு அவருக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டம் எல்லாம் வராது. ஏன்னா இருப்பதே ஒருத்தர் அப்படியே வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், மெர்ஜானா மாதிரி சட்டசபை அமமுக கட்சி தாவைக்காவில் இணைந்ததுன்னு சொல்லிடலாம். யாரும் அவரை வந்து கட்சி தாவிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல வந்து அண்ணா திமுகல ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அப்புறம் எஸ்பி வேலுமணி தலைமையில கொஞ்சம் இபிஎஸ் தலைமைக்கு எதிராக கழக கொடியை உயர்த்திருக்கிறார்கள். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து தாவேக்கா கூட போயிட்டு அவங்களுக்கு ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து தேவைப்பட்டால் ஆட்சியில பங்கு பெறுவோம், அவர் தான் கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு போல இருக்குது, கவர்னர் அனுப்பிச்சு விடுறேன், நீ ஒன்னும் அவசரப்படாத, கவர்னர் எல்லா வேலையும் பண்ணுவாருன்னு. கொஞ்சம் எவ்வளவு வெக்கம் கெட்டவர்கள் பாருங்க. திமுகவும் அதிமுகவும் முந்தா நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கூட்டணி ஆட்சிக்கு தமிழக மக்கள் விரும்பவே மாட்டார்கள், தனி கட்சி ஆட்சி தான் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு எப்படிங்க கூட்டணி போட போறீங்க? எனக்கு இந்த சிவாஜி படத்துல சங்கர் ஒரு சீன் போடுவார் பாருங்க. அதாவது ரஜினியை எதிர்த்து அந்த கேரக்டர் எதிர்த்து 2 கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒன்னா சேர்த்துருவாங்க. அந்த சீன்லாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அது மாதிரி ஒரே இரவுல 50 வருஷ பகைய டக்குன்னு மறைச்சிட்டு தமிழ்நாட்டை காக்கவும் நிலையான ஆட்சியை தரும். இவங்க 2 பேரும் எலியும் பூனை, இது நிலையான ஆட்சி வந்துருமா எங்கேயாவது? அதாவதுங்க அப்பட்டமாக பதவி வெறி சந்தர்ப்பவாதம் அரசியல்ல 2 நாளா நான் பார்த்தேங்க. இவ்வளவு பேர் வருத்தப்படுறாங்க, பிரே பண்றாங்க, ஐயோ எதா ஆயிட போகுதுன்னு. மக்கள் உணர்வுங்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்குது, அவரை நீங்க ஆட்சியே அமைக்க விடாம பின் கேட்டு வழியா வந்து அவரை வெளியே தள்ளிட்டு அதுக்குள்ள ஒரு வதந்திய போட்டாங்க, 110 எம்பிகளும் எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்த ராஜினாமா, திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் அப்படின்னு. அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? உச்ச நீதிமன்றம் இல்லையா? நேத்து கூட ஒரு நேஷனல் மீடியால அபிஷேக் சிங்வின்னு காங்கிரஸ் எம்பி இருக்காரு, புகழ்பெற்ற சுப்ரீம் கோர்ட் வழக்கறி மூத்த வழக்கறிஞர், அவர் ரொம்ப அக்கா பிரிச்சு ஆர்கியூ பண்ணாரு. ஆர்லேக்கர் வந்து RSS வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு, கான்ஸ்டிடியூஷன் படி அவர் இதெல்லாம் அவருக்கு அதிகாரமே இல்லை, அவங்க லிஸ்ட கூட எத்தனை பேர்லாம் அவர் கேட்கிற அதிகாரம் நாட்டாம நரிக்கு நாட்டாம கிடையாது. நீங்க ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா நம்பர் 1 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு, அவரை கூப்பிட்டு இருந்தாப்பா 15 days பண்ணிக்க. இஃப் ஹி ஃபெயில்ஸ் டு ப்ரூவ் ஹிஸ் மெஜாரிட்டி, அதுல கூட பாருங்க பெரும்பான்மை நிரூபிப்பதில் கூட இவர் 118 115 ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. அவையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதில் பெரும்பான்மை வேணும். இப்ப உதாரணத்துக்கு அதிமுக 47 பேர் வாக் அவுட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல, அப்ப பெரும்பான்மை என்பது 90 கிட்ட வந்துரும், 80 கிட்ட வந்துரும். அதனால நீங்க இந்த கவர்னருடைய ஆர்குமெண்ட் இஸ் ராங், அட்டர்லி ராங். ஏன்னா பெரும்பான்மை என்பது அவையில் இருப்பவர்களில் பெரும்பான்மை தான். இவர் வந்து 118 லிஸ்ட கொடுன்னு கேட்கறதுக்கு இவர் யாரு? இப்ப விஜய் வந்துங்க 100லயே பெரும்பான்மையை காட்டினாருன்னா இவர் எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவாரு? அப்ப எல்லாமே நெருக்கடி தான், ஒரு நெருக்கடியை கொடுத்து காலம் தாழ்த்திட்டே போகணுங்கிற நெருக்கடி தானா? இல்லைங்க, ப்ராப்ளம் என்னன்னா மோடி அந்த அமித்ஷா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் வேற வழி இல்லாம வந்து அதிமுக கிட்ட வருவாரு, அதிமுக வச்சு செய்யலாம் நம்ம பேக் சீட் டிரைவிங், அதிமுக நமக்கு கிடைத்த ஒரு நல்ல அடிமை, அந்த அடிமையை வச்சுக்கிட்டு விஜயை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதான் நான் சொன்ன பாதியில சொன்ன எங்கேயோ போயிட்டோம். நம்ம இஸ் எ வெரி வெரி பொலிட்டிக்கல் பர்சன். பாஜக அணியில இருக்கிற எவங்கிட்டயும் நான் ஒத்துழைப்பு கேட்க மாட்டேன். நான் திமுகவை அரசியல் எதிரியா சொன்னாலும் திட்டினாலும் அந்த கட்சியில இருக்கிற கூட்டணி அவங்களதான் நான் உதவி கேட்பேனே தவிர, ஏன்னா அவங்க மதச்சார்புக்கு எதிராக நின்று இருக்காங்க, போராடி இருக்காங்க,
போட்டி போட்டிருக்காங்க. ஆனா அதிமுக கூட்டணி மதவாத சக்திகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு. அதனால அவர் ரொம்ப பாருங்க, பதவி வந்தா வருது அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாரு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா அன்புமணியை கூப்பிட்டா உடனே அடுத்த செகண்ட் வந்திருப்பார். ஏன்னு கேளுங்க. சௌமியா அன்புமணி எம்எல்ஏ ஆயிருக்காங்க, மந்திரி பதவி வாங்கி கொடுக்கலாம். இவர் மத்திய அமைச்சர் ஆகணும் தான் ராஜ்யசபா எல்லாம் போனாரு, ஒண்ணும் நடக்கல இன்னும். அப்ப மாநில அமைச்சராவது சௌமியா ஆக்கிடலாம். பதவி தானேங்க இவங்களுக்கு. பாமகவுக்கு வேற என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? அதனால இது நான் கூட ரொம்ப எனக்கு கூட ஒரு மாதிரி என்னடா இவ்வளவு மோசம் பண்றாங்களே, அநியாயம் பண்றாங்களே. திமுக அதிமுக மேல நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு, கொள்கை வேறுபாடு உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனா இப்படி கொலை பண்ணுவாங்க ஜனநாயகத்தை, ஒரு மக்கள் தீர்ப்பை இந்த அளவுக்கு அவங்க மாத்த முயற்சிப்பாங்கன்னு அப்போ ஒருத்தனுக்கும் அந்த சோதனை வரும்போதுதான் தெரியும் அவனுடைய சுயரூபம். இவ்வளவு நாளா இவங்க ஜனநாயகம் சோசியலிசம் எல்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் பதவிக்காக தானா? பதவி போதுன்னு எப்படி பதைக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் இதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வெட்கி தலைகுனின் அந்த 2 நாள் நடந்த கூத்து இருக்கு பாருங்க. இது வடநாட்டுல நடந்திருக்கு பல நேரங்கள், ஆயாராம் காயாராம்னு. ஆனா தமிழகத்துல இந்த மாதிரி சூழலே இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. அத திமுக அதிமுக செய்ய நினைத்தார்கள், ஆனா தோத்துட்டாங்க அவங்க. நீங்க ஒரு கேள்வி கூட இது எவ்வளவு நாள் சார் நடுவுல ஏதாவதுன்னா 6 மாசம் வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஒரு முறை ஒரு அரசு நம்பிக்கை தீர்மானம் வாங்கி பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு வேற யாரும் அதுக்கு எதிராக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒரு மரபு இருக்குங்க. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் அடுத்த நாளே கொண்டு வர முடியாது. There must be a reasonably gap period இருக்கணும். அப்ப 6 மாசம் கழிச்சு கொண்டு வரலாம். அப்ப அந்த 6 மாசத்துக்குள்ள விஜயனுடைய ஆட்சி, அதன் தன்மை பார்த்து பல கட்சிகள் ஆதரவு கொடுக்கலாம். வெளியே இருந்து கூட நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்லலாம். அதிமுக கூட பல பேர் இந்த நல்லாட்சிக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே நிலைமைகள் மாறும். ஆனா அவர் ஆட்சிக்கே வர விட மாட்டேன், அவர் அங்க உட்காரவே விட மாட்டேனுங்க. பாஜக எவ்வளவு வேலை பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரே ஒரு எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? ஒன்றிய அரசின் சர்வாதிகாரம், ஆளுநரை வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 113 எம்எல்ஏ வச்சிருந்தாலும் நீ ஒண்ணும் பண்ண முடியாதுறான்றாங்களே. இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கா? இந்த நாட்டுல சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாம் எதுக்கு இருக்கணும்? இப்படி கவர்னர் மாளிகையில் எல்லாத்தையும் முடிப்பாங்கன்னா லேட் பண்ணாம உடனடியாக பதவி ஏற்பது நல்லதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ.